வீடியோக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு, ஆடுகள் விற்பனை எப்படி இருக்கு, இல்ல சூப்பரா இருக்கு. ரெண்டும் ஜாத்தி என்ன விலைன்னு வந்துச்சு? 30,000, ஒன்று 15,000 வந்துட்டு. வேற என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிங்க? சரிங்க, 5,000 குறைச்சிருக்கிறீங்க. சரிங்க, இது செனை உண்டா? செனை உண்டா? ஆடு செனை தான், உறுதி செனை. நல்ல புளியம்போர் கலர் என்னன்னு இன்னைக்கு சந்தையில இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நம்பர் 1 ஆடு. பல்லுன்னு 1 2 1 4 நல்ல தெளிவா இருக்கு. ஆடு நல்லா காட்டு மேய்ச்சல் ஆடா. சரிங்க சரி, இதுக்கு வாங்கியிருக்கீங்க? இது பால் வீட்டும் நம்ம பால் வியாபாரம் பார்க்குறோம். சரிங்க, நாங்கள் வாரம் வந்து பொட்டுக்குட்டி வாங்கிட்டு போவோம். அதை வாங்கிட்டு போய் இந்த வாரம் பொட்டு அமையல. சரிங்க, அதனால வெள்ளாட்டம் குட்டி வாங்கிட்டு போய். இந்த பொட்டுக்குட்டி லாபம் தருமா, வெள்ளாட்டம் குட்டி லாபம் தருமா? சின்ன குட்டியை வளர்க்குறது. சின்ன குட்டியும் பொட்டுக்குட்டி தான் நல்லா வளர்ந்தோம். இப்போ இந்த இது வாங்கியிருக்கீங்களே, வளர்த்தலாமா? இது வளர்க்க நம்ம வீட்டுல ஆடு வெள்ளாடு இருக்கு. சரி, செம்மறி ஆடு இருக்கு. வந்ததுனால அப்படியே குட்டி வாங்கிட்டீங்க. ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கு? இது 1500. சரிங்க, 1000. இது 1000. இப்போ இப்போ இந்த குட்டி நம்ம 1500 வாங்கியிருக்கோம்ல, இன்னும் எத்தனை மாசம் கழிச்சு இது ஒரு விற்பனை அப்படின்னு சொல்லி கொண்டு வருவீங்க? நம்ம இப்போ வாங்கிட்டு போனோன்னே விற்கிறது இல்லை. நல்ல பெரிய கடாய் யானை பறவை கோயில் வளர்த்துக்கு தான் விற்காது. இதையே பெருசாக்கி பெரிய கடாய் யானை தான் விற்காது. அதை எடுத்து போய் 2 மாசம் 3 மாசம் அந்த மாதிரி வைக்க மாட்டோம். பெரிய கடாய் வளர்த்துதான் பண்ண மாதிரி தான் அந்த விற்பனை. அது வரைக்கும் விற்பனைங்கிறது கிடையாது. அது வரைக்கும் வந்தாலும் கிடையாது. இந்த குட்டியில லாபம் இருக்கானே? கண்டிப்பா இருக்கும். இல்லாமல எப்படி? எதுல எல்லாத்துலயுமே லாபம் இருக்கும்ல. எதுலயுமே லாபம் இல்லாம இருக்காது. கரெக்டா பண்ணோம்னா எல்லாத்துலயும் லாபம் இருக்கும். சரிங்க, எத்தனை வளர்க்குறீங்க? எத்தனை குட்டி இந்த மாதிரி வளர்த்தா ஒரு லாபமும் அந்த மாதிரி கிடைக்கும்? 1 2 வளர்த்தாலும் கண்டிப்பா லாபம் இருக்காது. அது நமக்கு டெய்லி ஒர்க்கு எல்லாமே இருக்கும்ல. கூட எக்ஸ்ட்ரா 20 30 அந்த மாதிரி வளர்த்தாதான். எது வளர்த்தாலும் ஒரு அதிகமான குவான்டிட்டி வளர்த்தா ஒரு லாபம் நிச்சயமா கண்டிப்பா இருக்கும். ஒண்ணுல இழப்பு வந்தாலும் ஒண்ணு லாபம். ஆமா கண்டிப்பா. தனியா 1 2 வளர்த்தாலும் உண்மையில எதுலையுமே பண்ண முடியாது. 20 30 மொத்தமா வளங்க கண்டிப்பா. சரி, ரொம்ப நன்றி. கிடா குட்டியா பொட்டை குட்டிகளா? கிடா குட்டிகள். ஏன் இந்த கிடா குட்டிகளா வாங்குறீங்க, பெண் குட்டி வாங்காம? அதாவது எளிய முறையில வளர்த்துக்கலாம் வீட்டுக்குள்ள வச்சு. சரிங்க, எத்தனை வாங்கி வளர்க்குறது உண்டுங்கக்கா? சரிங்க, எத்தனை வச்சிருந்தீங்க? எப்படிக்கு? சரிங்க, கிடா குட்டிகளை வாங்கிட்டீங்க. என்ன அதாவது இதை எவ்வளவு நாள் வளர்க்கலான்னு எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்களா, இல்ல ஏன் இந்த கன்னி ரகமா தேர்வு செஞ்சிருக்கீங்க, எதுவும் பிளான் இருக்கா உங்களுக்கு? சரிங்க, வாங்கிக்கிறீங்க. நமக்கு எந்த ஊருங்கக்கா? சரிங்க, எத்தனை குட்டி இந்த மாதிரி வளர்த்தா ஒரு பெண்களுக்கு லாபங்கிறது கிடைக்குங்கக்கா? லாபம் தான், உறுதியா லாபம் இருக்கு. அதாவது வெளி வேலைக்கு போக வேண்டிய தேவையில்லை, வீட்டில் இருந்த மாதிரி நம்ம ஆடுகள் குட்டிகள் வளர்த்துக்கலாம். இந்த சந்தையில தான் வாங்குவீங்களா இல்ல? சரிங்க, நமக்கு அதாவது பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம கிராமங்கிறதுனால உள்ளூர்லேயே நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்க 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 சரி, அதாவது பொட்டையாடை விட கிடா குட்டி லாபங்கிறீங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. மேய்ச்சல் போனால் அது லாபம் தான். சரிங்கக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா, சூப்பர். என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்கண்ணே? சரிங்க, அவங்க சொன்ன விலை 5000 ரூபா குறைச்சிங்களா? பரவாயில்லையே. ஆட்டுக்கா கோவிலுக்கா எப்படின்னு? கோவிலுக்காக. காய் அடிச்சதா காய் அடிக்காததா? பாண்டி கோயிலுக்கு. சூப்பர். மதுரை கொண்டு போறீங்க? ஒண்ணுதான் வாங்கியிருக்கீங்களா? சிவகாசி தான். பாண்டி. சரிங்க, சூப்பர் சூப்பர். அதாவது கொடை வரப்போது எல்லாரும் வருவாங்க இனிமே. அதாவது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முகலட்சணமான கிடாயி. அதாவது பல்லு எப்படின்னு? அதாவது ஒரு நல்ல ஒரு நெட்டு ஒரு வயர் அதுக்கு என்னண்ணே? நல்ல கிடாயி, சூப்பர். ஆனா காய் அடிக்காம வாங்கியிருக்கீங்க. ஆமா, காய் அடிக்காம வாங்கியிருக்கு. இதுல இன்னொரு விஷயம்னா, நான் ஒரு 6-7 நாளா உங்களோட சேனல் நான் வாங்கிட்டு. சரிங்க சரிங்க, பார்த்து தான் எட்டயபுரத்துக்கு போட்டு வந்திருக்கேன். ஓ, இங்க வரலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கீங்க. சரி, ரொம்ப நன்றிங்கண்ணே, சூப்பர் சூப்பர். நல்ல கிடாயை வாங்கிட்டீங்க. சரி, ஆடோட விலை 14,000 ரூபா ஆச்சு. ஆமா, மதிப்பீடு கணக்கு பார்த்துல ஆட்டோ வர குறைஞ்சி 250 300 வந்துருது. கணக்கு மதிப்பு பார்க்க 14,000 வந்து. சரிங்க, இது லாபம் அப்படின்னு நம்ம இந்த ஆட்டில் எடுக்கணும். எப்போ எடுக்கணும்? ஆடு சென வேற இல்லைங்கிறீங்க. அது வளர்த்து அந்த முதலத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த ஆடு குட்டியை வளர்க்கணும். அந்த குட்டி வளர்த்தா தான் நமக்கு முதல்ல. சரிங்க, வெரைட்டி செஞ்சு இன்னும் 6 மாதம் ஆயிரும். சரிங்க, 6 மாதம் தான், 8 மாத கணக்காயிரும். என்ன நீ வெரைட்டி பலனாகி அது என்று அது முதல் பார்க்க 8 மாதம் 9 மாதம் ஆயிரும். உறுதி ஆயிரும். ஆமா, முதல் பார்க்கணும்னா 9 மாதம் ஆயிரும். சரிங்க, நாளைக்கே பார்த்துக்கணும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா அதுக்கு பெருமையா நான் செஞ்சு 1 மாதம் 9 மாதம் ஆயிரும். உறுதியா இந்த ஆட்டுல இருந்து லாபம் எடுக்கணுங்கிறதுக்கு 9 மாசம் உறுதியாகும்.
திடீர்னு ஆடு விரட்டி 5 மாசம் சினையாகும். அது ஒரு 4 மாதம் வளர்த்தா தானே பார்க்குறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா ஆடு நல்ல ஒரு சைஸ், நெட்டு ஒரு உயரம் இருக்கு என்னண்ணே. சரிங்க, இது பல்லுண்ணே. பல்லு இப்பதான் கடப்பல்லு சேர்த்து. சரிங்க, நம்ம இந்த கடப்பல் சேர்ந்த ஆடை எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம்? ஒரு 4 ஈத்து வச்சிருக்கலாம். உறுதியா இருக்கும் 4 ஈத்து 5 ஈத்து. சரி, 4 ஈத்து 5 ஈத்து சொல்றீங்களா? சரிங்க. அது வைக்கிறது பொறுத்து. இறை இருந்தா கூட கொஞ்ச நாள் வச்சுக்கலாம். ரப்படி அடிச்சுன்னா அதுக்குள்ளேயே வித்தா வைக்கணும். மேய்ச்சல் இல்லாம இறை வச்சோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாங்கிறீங்க. ஆமா, இந்த ஆடுகளை. ஆமா, இறை கூட 5 நாள் வச்சுக்கலாம். ஆனா நல்ல சூப்பர், நல்ல தெளிவா இருக்கு ஆடு. பார்க்க நல்ல ஒரு முக லட்சணம், நல்ல ஒரு சூப்பர். சரிண்ணே சரிண்ணே. ஆயாடு 2 குட்டியோட இருக்கு. குட்டி 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? அடியானே சூப்பர். என்ன விலை சொன்னாங்க, என்ன நாளைக்கு வாங்கியிருக்கு? 12,600. ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல. சரிங்க, ஆடு பல்லு சரிங்க. இனி எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? சூப்பர். நல்லா ஆடு புளியும் போரு 2 குட்டியோட இருக்கு. 2மே நல்லா தரமா இருக்கு. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படின்னு அதுக்கு பேசி வாங்கணும். கரெக்டான வார்த்தை சொன்னீங்க. ஆனால் 2 கிடா குட்டி கொண்டு போய் பூச்சி மருந்து தடுப்பூசி போட்டோம்னா நல்லா உண்டாயிரும். சரி சரி சூப்பர். எந்த ஊர் கொண்டு போறீங்க? சரிங்க, மேய்ச்சலா கையாறையா? சரிண்ணே. எத்தனை குட்டிகள்ண்ணே? 10 குட்டியா? இல்லை கிடா குட்டிகளா பொட்டை குட்டிகளா? கிடா குட்டி தான்யா. இந்த குட்டிகள்லாம் இன்னும் எவ்வளோ நாள் வளர்க்க வேண்டியதாக இருக்கணும்? ஒரு 7 மாசம் வளர்க்கணும்யா. 7 மாதம் உறுதியாக வளர்க்கணும். உறுதியா 7 மாசம் வளர்க்கணும். இப்போ ஒவ்வொரு குட்டிகளும் என்னென்ன ரேட் வந்துச்சு வாங்கையில்? 5 ரூபா கரை வந்துச்சியா? 5,000 ரூபாய்க்கு வாங்கி 7 மாதம் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கணும்? 7 மாசம் வளர்த்தா ஒரு 14 ரூபா 15 ரூபாய்க்கு. சரிங்க, எந்த ஊரில் கொண்டு போறீங்க? அச்சமலம். சரிங்க, எத்தனை குட்டி இந்த மாதிரி வளர்க்குறீங்க? நம்ம எப்பயும் 100 நிற்குமியா? சரிங்க, 100 குட்டி எப்பவுமே ஸ்டாக் வச்சுருக்கீங்க. ஓ, அதாவது ஏன் இந்த சின்ன குட்டியை தேர்வு செஞ்சுருக்கிறீங்க? நம்ம பெரிய குட்டி ஏற்கனவே கிடக்கு. நம்ம 3 மாசம் கழிச்சு அதை கழிப்போம். அடுத்து ஒரு 2 மாசம் கழிச்சு இன்னொன்று கழிப்போம். இது 7 மாசம் கழிச்சு கரெக்டாக வரும். ஓ, லைவ் ஸ்டாக் எப்பவுமே வச்சுட்டு இருக்கிற மாதிரி. ஆனால் இதை பார்த்துக்கலாமா? தடுப்பூசி மருந்துலாம் போட்டு பார்த்துக்கலாம். பிபிஆர் ஒன்று போட்டால் போதும். நம்ம ஹைடெக் போட்டால் போதும். சரிங்க, வேற எதுவுமே தேவையில்லை. சரிங்க சரிங்க. அதாவது சந்தைக்கு வந்து ஒரு 7 குட்டியா 5 குட்டியா வாங்கிடுறீங்க. சரிங்க சரி. இனி விலை நிலவரம்னு பார்த்தா எப்படின்னு இருக்கு? நல்லா குட்டி நல்லா தான் இருக்குது. சரிங்க. எப்பயுமே இது எல்லாமே கிடா குட்டி தான். கிடா குட்டி தான். பொட்டை குட்டியே வாங்கல? ஏன் நான் பொட்டை குட்டி வாங்கல? நமக்கு தொழுவில் பொட்டை குட்டி செட் ஆகாது. சரிங்க, எல்லாமே கிடா. சரி சரி, ரொம்ப நன்றி. சூப்பர். சேர்ந்து என்ன விலைக்கு நான் வாங்கியிருக்கீங்க? 33,000. என்ன விலை கணிச்சிங்க? ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை கணிச்சு வாங்கியிருக்கீங்க? சரிங்க, 8,000னா கொஞ்சம் ரேட் அதிகமா இல்லையா கம்மியா? ரேட் கூட 1000 கூட தான் வாங்கி 500 கூட தான் என்னண்ணா உறுதியா? சரிங்க, இது இன்னும் எவ்வளோ நாள் வளர்க்குறது உண்டு? குட்டிக்கு என்னென்ன தீவனங்கள் வச்சுருக்குறீங்க, எப்படி பராமரிப்பீங்க? கத்திக்குள்ள இருக்கு. சரிங்க, அது மாதிரி அதுக்கடுத்து மேய போவோம். அடுத்து மேய்ச்சல் தான், ஃபுல்லாகவே மேய்ச்சல் போயிட்டு வருவீங்க. காலையில் எத்தனை மணிக்கு எத்தனை மணி மேய்ச்சல் கொண்டு போவீங்க? ஒரு 10 மணிக்கு போவோம். சரிங்க, மறுபடியும் 2 மணிக்கு வந்துடும். சரிங்க. மறுபடியும் ஒரு ரவுண்ட். அந்த அதிகமான வெயிலில் மேய்க்கக்கூடாது. சரிங்க, அப்படியே அந்த மெதுவான வெயிலில் போயிட்டு அப்படியே வந்துடும். சரிங்க சரிங்க. எந்த ஊர்னா நமக்கு? ஊத்துப்பட்டி. சரிண்ணா, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். 3 புருவதானா கிடா? சரிங்க, என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கு? இது எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்? 5 மாதம் தான் ஆகுமா? வளர்ப்புக்கா கோயிலுக்கா அப்படின்னு? மறு வளர்ப்புக்கு என்ன தீவனங்கள் வைக்கிறது உண்டு, எப்படி வளர்ப்பீங்க? இதெல்லாம் வச்சு தான் வளர்க்கணும். இப்போ குட்டி ரேட் எப்படின்னா ரேட்டு என்ன ரேட்டுக்கு அமைஞ்சுது? சரிங்க, அதாவது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட தாங்கிறீங்க. இன்னும் எத்தனை மாதம் வளர்ப்பீங்க? 1 வருஷம் வளர்ப்பீங்க. பெரிய கடையை ஆக்கிடுவீங்க. என்னன்னா நல்ல கலரு, நல்ல சைஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். இருக்கீங்களே மொத்தம் 6 ரூபாய். சரிங்க, எல்லாம் ஆடு குட்டியோட என்ன ரேட் வந்துச்சு? இந்த ஆடு குட்டியோட 15 ரூபா. என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சிங்க? 25 ரூபா சொன்னாங்க. சரிங்க, 18 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 18 வந்துட்டு 4. இது கிடா குட்டியா பொட்டை குட்டியா? அதுக்கு பொட்டை குட்டி. பொட்டை. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். செனை உண்டா? இல்லை, செனை இல்லை. சரிங்க, பல்லு 6. பல்லு 6 பல்லு. அந்த மாதிரி கொண்டு போறீங்க? சிவகாம் பீஸ் 2 சேர்த்து என்ன விலை வந்துச்சு? 30. இது எலும்பெருக்கு 40 வரும். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். கடையா பண்ண? ஒன்று காயிருக்கு, ஒன்று காயிருக்கு. சரிங்க, என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கு? 15 சொன்னாங்க, 13,500. அது இந்த புளியம்பூர் 14 சொன்னாங்க, 12,500. சரிங்க, என்ன குட்டி தரமான என்ன ஒரு 12 கிலோ 14 கிலோ அந்த அளவுக்கு கொள்வோம். நீங்க என்ன எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்க? நாங்கள் கரெக்டான ரேட்டுக்கு தான் எதிர்பார்த்து வந்தோம், அதே மாதிரி கரெக்டாக கிடச்சிருக்கு. அதனால நல்லா ஆடு சரியான ஆடா இருக்கு. இந்த ஆடு என்ன விலைண்ணே?
20,000 என்னன்னு 20,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீல, ரொம்ப பெரிய பட்ஜெட்டா இருக்கு. நல்ல நெத்தி நல்ல நீளம் என்னண்ணே, நல்ல தாட்டியமான ஆடு. சந்தையிலே இந்த மாதிரி ஆடு இல்லை என்னண்ணே. ஆடு சென ஆடானே, செனை தான். எத்தனை மாசம் செனை சொல்லலாம்? 3 மாசம் செனை உறுதி. இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல ஆனால் ஒரு நம்பர் 1 ஆடு, நல்ல ஒரு தெளிவா இருக்கு. இந்த மாதிரி ஆடுகள் எத்தனை ஆடு வச்சிருக்கிறீங்க நீங்க? 40 ஆடு. 40 ஆடு வச்சிருக்கீங்களாண்ணே? சரிண்ணே. அழகு, நல்ல ஒரு அழகு, நல்ல ஒரு தாட்டியம். 3 மாசம் செனை இருக்கும்ண்ணே. ஒரிஜினல் கொடியாடு. சரிங்க. சூப்பர். ரொம்ப நன்றிண்ணே. நல்ல தெளிவா இருக்கு, பார்க்க அழகு. சரிண்ணே. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படிண்ணே? மக்கள் வந்தால் வாங்கலாம், திருப்திகரமாக வாங்கலாம் என்னண்ணே. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே.